90s கிட்ஸ்க்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஜோதிட ரீதியான அடிப்படையான விளக்கங்கள் என்ன? ஏன் இவ்வளோ பேர் வந்து இப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயமா, அது ஒரு ட்ரோலிங் மாடலாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க? இது ஒரு ரொம்ப தேவையான மிகவும் அற்புதமான ஒரு கேள்வி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் பார்வையில் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்றது, கூடி வராமல் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி ஜாதகங்கள் எவ்வளோன்னா 80% அப்படி தான் இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம ஜோதிடர் அப்படின்ற மாதிரி பார்க்காம இதை வந்து உளவியல் ரீதியாக அணுகும்போது ஸோ என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய மிஸ்டேக் என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுங்க. இது அனுபவ ரீதியாக. இப்போ நான் இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல உங்களுக்கே ஆமாம்ல, நம்ம வீட்டில் இப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம், அவங்க வீட்டில் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்றது நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. பையன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ வீட்டிலேருந்து என்ன ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஒரு 23-25 ஆகுது அப்படின்னு சொல்லும், ஏன்பா இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படிப்பா பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிப்பாங்க. உடனே இந்த பிளாக்கேஜ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இப்போ தானம்மா வேலைக்கு போனேன், கொஞ்ச நாள் போட்டோம், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தரும், லைஃப்பை வந்து இன்னும் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுற்றணும், ஒரு லைஃபோட என்ஜாய்மெண்ட்டை வந்து மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, ஆஃபீஸில் வந்து ஒரு யூஜி பண்ணிவிட சொல்லிட்டாங்க, இல்லை அடிஷ்னல் கோர்ஸ் ஒன்று பண்ண சொன்னாங்க, இது முடிச்சுட்டா எனக்கு இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருக்கேன், நான் வந்து மேனேஜர் ஆகிடுவேன். 24-25 வயசில் வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு 4-5 வருஷம் இங்கே 30 தொட்டுட்டு இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி ஓகே, அந்த டைமில் தான் வந்து இவங்க திருமணம் பண்ணிக்கலாம். உள்ள அப்படி லைட்டாக சைடில் நிறைய ஆரம்பிச்சுட்ருக்கோம், கொட்டை முடியெல்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சுட்ருக்கோம், வயிறு லைட்டாக தொப்பை போட ஆரம்பிச்சுட்ருக்கோம். ஒயிட்டாக ஃபேரானாலே அழகுன்னு வந்துடுது. அப்போ ஒயிட்டில் ஃபேராக இருக்கணும், அதுவும் ஸ்லிம்மாக வேறு இருக்கணும். ஸோ இவரோட கண்டிஷன். சரி, வேறு என்னப்பா கண்டிஷன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப குள்ளமாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக ஈக்குவல் ஹைட்டாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும், அந்த டிஃப்ரென்ஸில் பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் எதிர்பார்ப்புக்கு 100% துல்லியமாக ஆப்போசிட்டாக தான் திருமணம் முடிய போகுது அப்படின்றது முதலே நாங்கள் புரிஞ்சுக்கின்னு சிரிச்சுக்குவோம். ஓகே பரவாயில்ல, ஓகே அடுத்தது ரெடி ஆகிடுச்சு கேஸு அப்படின்ற மாதிரி. இதில் என்னன்னாக்கா, இந்த பையனோட அம்மா, சித்தி, பெரியம்மா, இந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த டீம் இருக்குது பாருங்கள், இவங்க தான் வந்து இங்கே மேஜர் டேமேஜரே யார் அப்படின்னா இவங்க தான். உண்மையா பொய்யா வதந்தியா இதெல்லாம் கிடையவே கிடையாது. சில இன்ஃபர்மேஷனை வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, அதே மாதிரி வந்து ஆயில்ய நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது. இவங்க ஒரு மைண்ட் செட் வந்துருப்பாங்க. சரி, பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா குலதெய்வ கோயிலில் நம்ம ஜாதகம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம ஜாதகத்தை வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அது அந்த 3வது வீட்டில் கவிதா இருந்துச்சு பாருங்க, அவங்க பையன் இதே மாதிரி தான் அவங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்லை. என்னென்னா அப்படின்னா, சிம்மராசிக்காரி மட்டும் வானாம் அப்படின்றது இவங்க மைண்டில் விதையை போட்டு போயிட்டாங்க. அப்போ சிம்மராசின்றது என்ன? மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாவம். அப்போ ஆல்ரெடி ஒரு 4 நட்சத்திரத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி தூக்கிட்டோம். ராகுகேது பயிற்சி நடந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், 7 சனி வந்துச்சுனாலும், அஷ்டம சனி வந்தாலும் ஒரே டைமில் 2 பேருக்கும் வரும். அப்போ ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கு 7 சனி வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டங்க இதெல்லாம். அப்போ திருமண வாழ்க்கை முக்கியமான விஷயங்காது, இதெல்லாம் வந்து அவ்வளோ விளையாட்டாக எடுத்துக்கூடாது. அது மாதிரி ஏகராசியில் வர்றதை எல்லா நட்சத்திரத்தையும் அவாய்ட் பண்ணிவிடு. யார்? அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்க பிஹெச்டி வாங்க சொல்ல இவங்க ஜூனியராக இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னே முதல்ல தெரியாது. 10 நட்சத்திரம் எடுத்து ஓரமாக வச்சிட்டோம். எவ்வளோ இருக்கிறதே 17 நட்சத்திரம் தான். அந்த 17 நட்சத்திரத்தில் இவங்க வாயாலேயே கெடுத்துக்கிறது எவ்வளோன்னா 10 நட்சத்திரம் போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 17 நட்சத்திரம் தான் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் 10 போயிடுச்சு, மீதி 17 தான் இருக்குது. வணக்கம் எரிக் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம். ரோஜா டிவி அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பான்மையான இன்றைய மக்களுக்கு வந்து பெரும் பிரச்சனை என்னென்னா, 30-35 வயது பிறகு நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆக மாட்டேங்குது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நிறைய ட்ரோல்ஸ் ஓடுது, 90s கிட்ஸ்க்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஜோதிட ரீதியான அடிப்படையான விளக்கங்கள் என்ன? ஏன் இவ்வளோ பேர் வந்து இப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயமா, அது ஒரு ட்ரோலிங் மாடலாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க? இது ஒரு ரொம்ப தேவையான மிகவும் அற்புதமான ஒரு கேள்வி.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் பார்வையில் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்றது இதை வந்து 2 கட்டமாக பிரிக்கிறேங்க. அதாவது ஒரு ஜாதகம் ஜோதிடரிடம் வந்த பிறகு வருவதற்கு முன் அப்படின்ட்டு 2 டிவிஷனாக வந்து பிரிக்கலாம். இதில் வந்து நான் இது வரைக்கும் என்னோட அனுபவத்தில் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா வந்து இந்த ஜோதிடரிடம் வந்து மிஸ் ஆகிற ஜாதகம் வந்து வெறும் 20% தான். இந்த ஜோதிடரிடம் வராதுக்கு முன்னாடியே வந்து அது கலைஞ்சி போகிறது, அதாவது வந்து கூடி வராமல் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி ஜாதகங்கள் எவ்வளோன்னா 80% அப்படி தான் இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம ஜோதிடர் அப்படின்ற மாதிரி பார்க்காம இதை வந்து உளவியல் ரீதியாக அணுகும்போது ஸோ என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய மிஸ்டேக் என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுங்க. இது அனுபவ ரீதியாக. இப்போ நான் இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல உங்களுக்கே ஆமாம்ல நம்ம வீட்டில் இப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம், அவங்க வீட்டில் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்றது நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து பையன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ வீட்டிலேருந்து என்ன ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஒரு 23-25 ஆகுது அப்படின்னு சொல்லும். ஏன்பா இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படிப்பா பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிப்பாங்க. உடனே இந்த பிளாக்கேஜ் எங்கேருந்து ஆரம்பிக்கும், இப்போ தானம்மா வேலைக்கு போனேன், கொஞ்ச நாள் போட்டோம், நான் லைஃப்பில் செட்டில் ஆகிடுறேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு பார்த்துருந்தேன், இப்போ தான் கிடச்சிருக்கு, ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு லோனை போட்டு ஒரு வீடு ஒன்று வாங்கிடலாம், ஒரு கார் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சுலர் லைஃப் வந்து ரொம்ப, ஏன்னா இப்போ தான் சம்பளம் வாங்க ஆரம்பித்த புதுசு, அப்போ அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தரும், லைஃப்பை வந்து இன்னும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் கூட சுற்றணும், ஒரு லைஃபோட என்ஜாய்மெண்ட்டை வந்து மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்களோட மென்டாலிட்டி என்னென்னா, போட்டால் பரவாயில்ல கொஞ்சம் மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே, இப்போ தானே வேலை கிடச்சிருக்குன்ற மூடில் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் தவறு. எப்படி தவறாக மாறும் அப்படின்னா, இந்த லோன் வந்து போட்ட பிறகு பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆல்ரெடி அவுட்டு, அந்த இஎம்ஐலாம் முடிஞ்சு அந்த சொத்து இவர் மேலே ப்ராப்பராக வரத்துக்காகட்டும், ஒரு அதுக்குள்ளே ஒரு வெஹிக்கிள் 4 வீலர் ஒன்று வாங்கிடுவார். இந்த மாதிரி இல்லைனா ஆஃபீஸில் வந்து ஒரு யூஜி பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க, இல்லை அடிஷ்னல் கோர்ஸ் ஒன்று பண்ண சொன்னாங்க, இது முடிச்சுட்டா எனக்கு இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருக்கேன், நான் வந்து மேனேஜர் ஆகிடுவேன், அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படின்ற ஒரு கண்டிஷனை மைண்டோட பிளாக்ஸை வந்து முதல்ல இவங்களே பில்ட் பண்ணிக்குவாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க 24-25 வயசில் வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு 4-5 வருஷம் இங்கே 30 தொட்டுட்டு இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி ஓகே அந்த டைமில் தான் வந்து இவங்க திருமணம் பண்ணிக்கலாம், உள்ள அலாரம் அடிக்க ஆரம்பிச்சுட்ருக்கோம், முடி லைட்டாக சைடில் நிறைக்க ஆரம்பிச்சுட்ருக்கோம், கொட்டை முடியெல்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சுட்ருக்கோம், வயிறு லைட்டாக தொப்பை போட ஆரம்பிச்சுட்ருக்கோம். சரி இதுக்கு மேலே விட்டால் நல்லா இருக்காது, நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போது வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறோமா, அவங்க கேட்பாங்க சரி எதனா எதிர்பார்க்கணும், இல்லை பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா ஒயிட்டாக ஃபேராக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு இங்கேயே உருவாயிடுச்சு. அதில் எனக்கு புரியவே மாட்டேங்குது என்னடனா, ஒயிட்டாக ஃபேரானாலே அழகுன்னு வந்துடுது. அப்போ ஒயிட்டில் ஃபேராக இருக்கணும், அதுவும் ஸ்லிம்மாக வேறு இருக்கணும். ஸோ இவரோட கண்டிஷன். சரி வேறு என்னப்பா கண்டிஷன் அப்படின்னு சொல்ல, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வெளியே எங்கன்னா போகிறோன்னா ஈக்குவலாக இருக்கணும், ரொம்ப குள்ளமாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக ஈக்குவல் ஹைட்டாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும், அந்த டிஃப்ரென்ஸில் பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஈக்குவலாக நல்லா படித்து ஒரு எம்என்சியில் வேலை செய்கிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களே அடுக்கிட்டு போவாங்க. இங்கே நடக்க போகிறது இது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு வரலோ கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கேயே ஜோதிடருக்கு தெளிவாக தெரியும், இவங்க எதிர்பார்ப்புக்கு 100% துல்லியமாக ஆப்போசிட்டாக தான் திருமணம் முடிய போகுது அப்படின்றது முதலே நாங்கள் புரிஞ்சுக்கின்னு சிரிச்சுக்குவோம். ஓகே பரவாயில்ல, ஓகே அடுத்தது ரெடி ஆகிடுச்சு கேஸு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க பெற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, சரிம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து அங்கேருந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஜாதகம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் என்னன்னாக்கா, இந்த பையனோட அம்மா சித்தி பெரியம்மா இந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த டீம் இருக்குது பாருங்கள், இவங்க தான் வந்து இங்கே மேஜர் டேமேஜரே யார் அப்படின்னா இவங்க தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யூடியூப்பில் சில வீடியோஸ் பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எதிர் வீடு பக்கத்து வீடு சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இவங்களோட திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவங்கள் மூலமாக அது உண்மையா பொய்யா வதந்தியா இதெல்லாம் கிடையவே கிடையாது. சில இன்ஃபர்மேஷனை வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, அதே மாதிரி வந்து ஆயில்ய நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது, இதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம் ஒவ்வொன்றும் சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கன்சாலிடேட் எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி தான் இந்த மாதிரி கருத்தெல்லாம் உள்ளே வரும்.
அப்போது 27 நட்சத்திரத்தில் நல்லா கவனிங்க, 27 நட்சத்திரம் 4 நட்சத்திரம் ஆல்ரெடி அவுட்டு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கும். இவங்க ஒரு மைண்ட் செட் வந்துருப்பாங்க. சரி, பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம், குலதெய்வ கோயிலில் நம்ம ஜாதகம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம ஜாதகத்தை வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு 3 வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயசான பாட்டி ஒன்று இருக்கும். அந்த பாட்டிக்கு வந்து இதே தான் வேலையாக இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, நல்லா ஒரு 3லேருந்து 4 நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயோ ஒரு காஃபியோ சாப்பிட்டு நல்லா தைலெல்லாம் நிறுத்திக்கி இந்த காது பின்னாடியெல்லாம் தடவின்னு ஃபுல் ப்ரிப்பேர்டாக, உடம்பு முடியவே முடியாது, அப்படியே தாங்கி இங்கே வரும். மெதுவாக வந்து, என்ன லதா பையன் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணால் இது வரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆமாக்கா, இந்த மாதிரி ஆச்சு, இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி வந்து போயிட்டு தான் இருக்கிறான், நல்ல வேலை கிடச்சிச்சு, கை நிறைய சம்பளம் அப்படின்னு இவங்களும் சொல்லுவாங்க. இப்போ தான் கேள்விப்பட்டேன் நான், அது அந்த 3வது வீட்டில் கவிதா இருந்துச்சு பாருங்கள், அவங்க பையன் இதே மாதிரி தான் அவங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்லை. என்னென்னா அப்படின்னா, சிம்ம ராசிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிடாத, வானம் வீட்டுக்கு வந்தாக்கா குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவா, அதாவது அவளோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும், அகம்பாவத்தோடு நடந்துக்குவா அப்படின்னு படித்து சொன்னேன். எங்கே கேட்டுச்சு அந்த பொண்ணு? இப்போ பாரு, கண்ணு கசகின்னு வந்து இங்கே வந்து நிற்குது. என்ன சொல்கிறது, டெய்லி இதே வேலை தான் உங்களுக்கு. சரி, நீ நம்ம பொண்ணாச்சே, நீயும் அந்த கஷ்டத்தை படக்கூடாது, இந்த அம்மா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வந்து பற்ற வச்சுட்டு அது பாட்டுன்னு கிளம்பிடும். வந்த வேலை முடிஞ்சு இல்லைங்க, அது பாட்டுன்னு கிளம்பி போயிடும். அப்போ இவங்க மைண்டில் வந்து ஏற்றி விட்டாங்க. என்னடனா, அப்போ சிம்மராசிக்காரி பொண்ணை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம பையனுக்கு அவள் அதிகாரம் தான் இங்கே வந்தால் செல்லும், ஸோ அது நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்போது பொருத்தம் வர சொல்லோ, நாம் வரன்னு தேட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடர்கள் இடத்துலையோ இல்லை சொந்தக்காரங்கள் இடத்துலையோ இல்லை ஒரு மேட்ரிமோனி சர்வீஸில் சொல்ல சிம்மராசிக்காரி மட்டும் வானாம் அப்படின்றது இவங்க மைண்டில் விதையை போட்டு போயிட்டாங்க. அப்போ சிம்மராசின்றது என்ன? மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாவம். அப்போ ஆல்ரெடி ஒரு 4 நட்சத்திரத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி தூக்கிட்டோம். அடிஷ்னலாக இந்த 3 நட்சத்திரமும் உள்ளே சேர்ந்துருச்சு. அப்போது 4 3 7 27 நட்சத்திரத்தில் 7 நட்சத்திரம் நம்மளே ரிமூவ் பண்ணிட்டோம். சரி, அடுத்த கட்டம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்கெல்லாம் யார்? அந்த பக்கத்து வீட்டு பாட்டின்னு நான் சொன்ன பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கோல்டு மெடல் வாங்கினாங்க, PhD வாங்கினவங்க. இவங்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நாசம் பண்ணிட்டு போகிறவங்க. அதெல்லாம் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களுக்கு உடனே இந்த விதையை போட்டாங்கல்ல, அது சும்மா இருக்குமா? அந்த பயம் இருக்கும்ல, அடடா இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஒரு அக்கா இருக்கும், அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க, என்னக்கா இந்த மாதிரி அந்த பாட்டி சொல்லிச்சே, இது உண்மையா? அந்த கவிதா வீட்டில் இப்படி தான் ஆயிடுச்சா அப்படின்னா, ஏமா அதை கேட்குற, அப்படி தான்மா ஆச்சு, அது மட்டும்தான் சொன்னாங்களா, வேறு எதுனா சொன்னாங்களா அப்படின்னு இவங்க தனியாக சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லைக்கா, அதையே சொன்னாங்க, அது மட்டும் இல்லை, சிம்மராசி மட்டும் இல்லைக்கா, ஏகராசியில் திருமணம் பண்ணக்கூடாது, அதை சொல்லி அந்த அக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியாம்மா, என்னம்மா ஏகராசி அப்படின்னா, அது இல்லைக்கா, ராகுகேது பயிற்சி நடந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், 7 சனி வந்துச்சுனாலும், அஷ்டம சனி வந்தாலும் ஒரே டைமில் 2 பேருக்கும் வரும். அப்போ ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கு 7 சனி வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டங்க இதெல்லாம். அப்போ திருமண வாழ்க்கை முக்கியமான விஷயங்காது, இதெல்லாம் வந்து அவ்வளோ விளையாட்டாக எடுத்துக்கூடாது. அது மாதிரி ஏகராசியில் வர்றத எல்லா நட்சத்திரத்தையும் அவாய்ட் பண்ணிவிடு. யார்? அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்க PhD வாங்க சொல்ல இவங்க ஜூனியராக இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னே முதல்ல தெரியாது. இவங்கள அந்த டிசைட் பண்ணுறது எப்படியெல்லாம் ஃபில்டர் ஆகி எங்கெல்லாம் கலையுதுன்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது முடிஞ்சிட்டு அந்த ஜாதகம் அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு பொண்ணு வரும். ஆக இங்கே ஒரு 3 நட்சத்திரம், ஆல்ரெடி 7 நட்சத்திரம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 10 நட்சத்திரம் எடுத்து ஓரமாக வச்சிட்டோம். எவ்வளோ இருக்கிறதே 17 நட்சத்திரம் தான். அந்த 17 நட்சத்திரத்தில் இவங்க வாயாலேயே கெடுத்துக்கிறது எவ்வளோன்னா 10 நட்சத்திரம் போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 17 நட்சத்திரம் தான் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் 10 போயிடுச்சு, மீதி 17 தான் இருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா வந்து, அப்படி இந்த தடைகள் எல்லாமே மீறி ஒரு வரன் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக்குது, அந்த இடத்துல தெரிஞ்சவங்க, இந்த இடத்துல தெரிஞ்சவங்கன்னு ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஓவராலாக இந்த கண்டிஷன்லாம் மீறி ஒரு ஜாதகம் வந்துருக்கும். இங்கே தான் வந்து இவங்க 2 பேரும் இது பக்கத்து வீட்டு பாட்டியும் இந்த பக்கம் வீட்டு அந்த அக்காவும் இருந்தாங்க பாரு. இவங்க படித்த காலேஜில் இவர் பிரின்சிபல் யார் அப்படின்னா இந்த பையனோட தாய்மாமா அவர் வருவார். என்ன இந்த ஜாதகத்தை போய் பார்த்தீங்க, இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, இங்கே தான் செவ்வாய் தோஷம் உள்ளே வந்துடும். செவ்வாய் தோஷம்? ஆமாம், இல்லை செவ்வாய் தோஷம் இருக்குதே. இங்கே செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 6 8 12 வந்துச்சுன்னா அது செவ்வாய் தோஷம்.
இதை போய் போட பார்த்தீங்களே, கல்யாணன்றது இந்த மாதிரி விளையாட்டு சமாச்சாரம் இல்லைக்கா, இதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கோ நீ. இதெல்லாம் இதுக்கு மேலே எந்த ஜாதகம் வந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லு, நான் பார்த்து அது ஓகே பண்ணுறேன். அங்கே ஒரு ஜோசி இருக்கிறாரு, அது கரெக்டாக பார்த்து சொல்லுவார் அதெல்லாம் அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ செவ்வாய் தோஷன்றது இல்லையா அப்படின்னு வருது. செவ்வாய் தோஷன்றது இருக்குதுங்க, நானும் அதை பற்றி மறுக்கலை. அதுக்கு விதியை விட விதி விலக்கு ஏகப்பட்டது இருக்குது. இப்போ செவ்வாய் வந்து 6, 8, 12 மறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு விதியை ஜோதிடத்தில் மற்றொரு விதி பலமாக இருக்கும் விதி எப்போ வெற்றி கொண்டே இருக்கும். அந்த செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் தோஷம் பெரிதாக வேலை செய்யாது. அதை ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் பூர்ண சந்திரனோ வளர்பிறை சந்திரனோ பார்க்கும்போது அந்த செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது. அது மாதிரி கண்டிஷனோட குரு உச்ச குரு சுபஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சுபரால் பார்வைப்படும் போது அந்த செவ்வாய் தோஷம் வேலை. இது மாதிரி கண்டிஷனோட விதியை விட விதி விலக்கு அதிகமாக இருக்குது. அப்போ எடுத்த உடனே செவ்வாய் தோஷம் அந்த பொண்ணு ரிஜெக்ட் அப்படின்னாக்கா எப்படி இங்கே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அது போகும் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ விஷயம் எங்கே நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு யாருக்குமே ஜோஷின்னா என்னன்னே தெரியாது. வாய் வழியாக வர செவி வழியாக வர வதந்திகளும் சில உண்மைகள் இருக்கும், அதில் சில பொய்களும் இருக்கும். இந்த கூட்டுக்கலவையில் தான் இவ்வளோ ஃபில்டர் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்துச்சுன்னா அங்கே தான் இருப்பார் ராகு கேது அப்படின்ட்டு. அப்போது லக்னபாவத்தில் 2ஆம் பாவத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால், பெண் ஜாதகத்திலோ ஆண் ஜாதகத்திலோ 7, 8 ராகு கேது இருந்தால் அது சுத்த ஜாதகம் கிடையாது. ராகு கேது தோஷமுள்ள ஜாதகம். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தாலும் அது வந்து ராகு கேது தோஷமுள்ள ஜாதகம்னு சொல்லிடுறாங்க. அது தோஷம் தான். அது எந்த இடத்துல இருந்தால் அது குழந்தைக்கு தான். 5ஆம் பாவம்ன்றது குழந்தை பேருக்காக தான். இப்போ திருமணத்தை பார்க்கறதுனால நம்ம 1, 2, 7, 8 மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்க சொல்ல சரி அது உண்மையா? ராகு கேது தோஷத்திற்கு ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகமே சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே அப்படின்னா வந்து இதில் உண்மையும் இருக்குது, சில வதந்திகளும் இருக்குது. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு நல்ல ஜோதிடரை அணுக சொல்ல தான் வந்து அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதே நம்மளுக்கு புரியும். இதை வந்து அதை பற்றியே தெரியாதவங்க அதை போட்டு குழப்பிக்க கூடாது.